சிவம் என்பது இறைவன் வந்து எல்லா உள்ளத்தில் இருக்கின்றார் திருவாசகம் சொல்லுகின்றது சிவபெருமானை ஏதன பாடல். அப்படி இருக்க நீங்கள் இங்கே பிச்சு போடாத பிறகு உதவி பண்ணாத, நீ பிறருக்கு இறைஞ்சு கொடுக்காத வாழ்ந்தாவோ போதும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இருப்பு பிறப்பு கடவுளுக்கிட்ட இருக்குது, பிறகுது சாவு நம்மக்கிட்ட கிடையாது. அதனால நீ பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது. இந்த ரெண்டும் இல்லைன்னா, இந்த ரெண்டு மனுஷன் செய்யக்கூடாதுன்னு தான் இந்த மாயசக்தியை மகாபாரத ராமாயணம் இதெல்லாம் கடவுளே வந்து சொல்கிறார். பொய் பேசக்கூடாது, பெரிய பொருளை திருடக்கூடாது. இது ரெண்டு தான், இந்த ரெண்டு கோசம் தான் இந்த உலகமே அப்படி பண்ணுது. அதனால் நீங்கள் புண்ணியம் பண்ணலாம் தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக கடவுள் உங்ககிட்டுக்கிறார். நீ நல்லது நினச்சா நல்லது நடக்க போகுது. நீ வந்து அவனை கெடுக்கணுன்னு நினச்சா அது உனக்கு தான் தாங்கும். உன் நெகிழ் உன் கூட தான் வரும். எங்கே போனாலும் சரி உங்கள் பாதத்தை தொட்டு இதை நீங்கள் எல்லா வீடியோ 500 வீடியோ போட்டுக்கிறேன், நீங்கள் இதை கேளுங்க. நான் படிக்காத ஆள் தான், இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன்னா எதுவுமே கிடையாது என்கிட்ட. இந்த அன்பே சிவம், அன்பே ஞானம் என்றது படிக்காத ஆள். அந்த ஞானம் என்றது எல்லா உள்ளத்திலும் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி இதா எப்படி தாய் தந்தை அப்படி நம்ம நினைக்கணும், நம்ம மனசு நினைக்கணும், நம்ம எங்கே போக போகிறோம் அப்படி நினச்சி சிவத்தை நம்ம வணங்கி